கோவையில் தொடங்கவிருக்கும் உலகத் தமிழ் செம்மொழி மாநாட்டில் பங்கேற்க மலேசியாவிலிருந்து 86 தமிழ் அறிஞர்கள் கோவை வந்துள்ளனர். இதில் 34 பேர் மாநாட்டில் கட்டுரை வாசிக்க இருக்கிறார்கள். இந்த செம்மொழி மாநாடு உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களின் கலை, பண்பாடு மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்கான அடுத்த கட்ட திட்டங்களை முன்னெடுத்துச் செல்வதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார். இந்த செம்மொழி மாநாடு உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு அவர்களுடைய கலை, பண்பாட்டு, இலக்கிய வளர்ச்சிக்கான அடுத்த கட்ட திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு உந்து சக்தியாக, ஊக்குவிப்பாக விளங்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். அந்த பணிகளிலே எங்களையும் நாங்கள் ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்காக நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். இந்த மாநாடு ஒரு வெற்றிகரமான மாநாடாக அமையும். இம்மாநாட்டில் கலந்து கொள்ள விண்ணப்பத்திருந்த அனைவருக்கும் மலேசிய அரசு 10 நாட்கள் விடுமுறை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான குர்தா சீருடையில் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர்.